வணக்கம் நண்பர்களே. இசை விசால் சீரியல் செம்ம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம பாஸ்கர் காருக்குள்ளே மயக்கம் போட்டு விழுந்துறாங்க. அவங்க லங்ஸ் அஃபெக்ட் ஆகி இருக்குது. அவங்க நம்ம ஸ்ரீஜா வச்ச பெர்ஃப்யூம் அதில் கலந்து வச்ச அந்த கெமிக்கல் ரியாக்ஷனால் அவங்க உடம்பு பாதிக்கப்பட்டு அப்படியே சுருண்டு விழுந்த நம்ம பாஸ்கரை பார்க்குறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம இசை அவங்க அந்த காரை கண்ணாடியே கல்லை வச்சு உடச்சி உள்ளுக்கு இருந்த அந்த காரில் உள்ள கீயை அப்படியே திருக்கி அதை துறக்க வச்சுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம பாஸ்கரை அவசரமாக ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் நம்ம இசை சேர்த்துக்கிறாங்க. விசாலுக்கு தகவலை கொடுக்குறாங்க. விசால் டாக்டர்கிட்ட பேச நேரம் உங்கள் அப்பாவுக்கு உடம்புல ஏதோ கெமிக்கல் ரியாக்ஷன்னால லங்ஸ் அஃபெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு விஷயம் கேள்விப்பட்டு உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருக்காங்க அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம் அதிர்ச்சியில் இருக்காங்க. இது எப்படி சாத்தியம் அப்படின்னு காரில் போய் நோண்டி டொங்க எடுக்கிறாங்க. அப்போ தான் அந்த கெமிக்கல் கலந்த அந்த பெர்ஃப்யூம் இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. எங்களை சுற்றி யாரோ எப்போவுமே எங்கள் வீட்டுக்கு எதிராகவே சரி பண்ணிட்டு இருக்குது. இப்போ கன்ஃபார்ம் ஆச்சு இதுக்கு யார் காரணம் அப்படின்னு அந்த இடத்துல விசால் பார்க்குறாங்க. அப்போ தான் ஸ்ரீஜா தான் அந்த பெர்ஃப்யூமை கொண்டு வச்சது அப்படின்னு தெரிஞ்சு அதிர்ச்சி அடைகிறாங்கங்க. விசால் இதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போட்டுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். நம்ம இசைவாணி பேரில் ஃபேக்ட்ரியை வாங்கணும், அவள் ஜாதக பொருத்தத்துக்கு வாங்கினா நல்லா இருப்போம் அப்படின்னு அந்த இடத்துல பாட்டி எல்லாம் சொன்னதுனால நம்ம பாஸ்கர் சரி அதுக்குள்ளே இதை பத்திரம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சு டாக்குமெண்ட்டை கொண்டு ஓடுறாங்க. இன்றைக்கே நம்ம இசைவாணி பேரில் அந்த ஃபேக்ட்ரியை வாங்கிடலான்னு நம்ம சுபத்ராவும் இங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க. ஒரு கட்டத்தில் காலில் சுபத்ராவுக்கு தட்டுப்பட்ட ஒன்றும் போகலை. நம்ம பாஸ்கர் இதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் போகிறேன் அப்படின்னு இதை நல்ல விஷயத்தை தள்ளிப்படக்கூடாது சுபத்ரா அப்படின்னு சொல்லிக்கிட்டு காரில் கிளம்பி போன நேரம் தான் எப்படி இந்த டாக்குமெண்ட்டை கொண்டு போய் முடிப்ப இசைக்கு பேரில் நீ முடிக்கணும்னு இவ்வளோ தூரம் போகிறீங்களே, போகிற வழியிலே செத்து கிடங்க அப்படின்னு நம்ம ஸ்ரீஜா அழகாக பாஸ்கர் காரை ஓட்ட நேரம் மின்னுக்கு அந்த பெர்ஃப்யூம் அந்த இதில் கெமிக்கலை கலந்து வச்சுக்கிறாங்க. இப்போவே நீ இன்னும் 5 நிமிஷத்துக்கு ஏசியை ஆன் பண்ணிட்டு போன நேரம் உனக்கு ஒன்றுமே தெரியாது. அதுக்கு பிறகு நீ போக வேண்டிய இடத்துல போய் சேர்ந்துருவ. இது நல்லதாக போச்சு. இதை இந்த விஷயத்த நம்ம அப்பாட்ட சொல்லணும். இவ சீக்கிரமாக சொல்லி முடிய போகிறா மாமனாரை ஒன்றுனா அழகாக வழி அனுப்பி வைக்கேன் அப்படின்னு நம்ம ஸ்ரீஜா போட்ட திட்டம் போட்டு நம்ம பாஸ்கர் அந்த காரை எடுத்துகிட்டு போகிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம பாஸ்கருக்கு ஆபத்தான நிலையில் காரில் அப்படியே கிடக்குறாங்க. உயிருக்கு போராடி அந்த சைடாக நம்ம இசைவாணி கண்ணில் பட்டுறாங்க. இது மாமாவோட காராச்சை, அது எப்படி இங்கே அப்படின்னு அந்த இடத்துல பார்க்குறாங்க. நம்ம பாஸ்கர் உள்ளுக்க சுருண்டு விழுந்து கிடந்ததை பார்த்து தட்டி பார்க்குறாங்க. ஒரு பிரோஜனம் இல்லை, நம்ம பாஸ்கர் தான் மயக்க நிலையில் இருக்காங்களே, அது பிறகு எப்படி திறக்க முடியும்? அப்போ தான் ஒரு கல்லை வச்சு அந்த கிளாஸை உடைக்கிறாங்க. உடைச்சி நம்ம பாஸ்கரை அப்படியே காரு அந்த கீயை கைக்கு அந்த உடைச்ச கண்ணாடியோட உள்ளுக்கு கை போட்டு கார் டோரை துறக்க வச்சுக்கிட்டு நம்ம இசைவாணி ஆம்புலன்ஸை வர வச்சு நம்ம பாஸ்கரை அவசரமாக கொண்டு ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க. விசாலுக்கு தகவல் கொடுக்குறாங்க. நம்ம விசாலும் பதறி போய் ஓடி வராங்க. அப்போ தான் இந்த பாரு விசால் மாமா காரில் இப்படி ஒரு நிலைமையில் இருந்தாங்க அப்படின்னு சொல்ல நேரம் டாக்டர்கிட்ட போய் கேட்குறாங்க எங்கள் அப்பாவுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு எல்லாம் கேட்குற நேரம் உங்கள் அப்பா நல்லாவே லங்ஸ் அஃபெக்டாகவே இருக்குது. ஏதோ கெமிக்கல் கடைந்த பெர்ஃப்யூமை அவங்க சோசிச்சது மாதிரி தெரியுது அப்படின்னு சொன்னாரா. காரில் தானே அப்பாவுக்கு இப்படி ஆச்சு அப்படின்னா காரில் என்ன தான் இருக்குது அப்படின்னு நம்ம விசால் காரை நோண்டி நொங்க எடுக்கிறாங்க. அப்போ தான் காரில் இருக்க அந்த பெர்ஃப்யூமை கண்டுபிடிச்சிடாங்க. அப்போ இந்த பெர்ஃப்யூமில் தான் கெமிக்கல் ரியாக்ஷன் இருக்குது. இதை இந்த காரில் நம்ம வீட்டில் உள்ள நபர்களை தவிர வேறு யாரும் கொண்டு மாட்ட வாய்ப்பில்லை. நம்ம வீட்டில் இருந்தே வீட்டுக்கு துரோகம் பண்ண அந்த ஆள் யார் அப்படின்னு கண்டிப்பாக தெரிஞ்சாகணும். இவ்வளோ பெரிய தப்பை பண்ணியிருக்கு. எங்கள் அப்பாவுக்கு இப்படி ஒரு நிலைமைக்கு காரணம் மட்டும் அந்த ஆள் இருந்திருக்கு. அவங்கள தொலியை உரிக்கணும் அப்படின்னு கோபத்தின் உச்சியில் நம்ம விசால் கொந்தளிக்கிறாங்க. அப்போ தான் காரில் கேமரா இருக்குது. அதையும் நம்ம இசைவாணிக்கு தெரியாமல் எல்லாத்தையும் பண்ணிட்டோம் சாதிச்சிட்டோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்க அப்பாவுக்கு வேற ஃபோனை போட்டு அப்பா கவலைப்படாண்டா, நம்ம சுபத்ரா குடும்பத்தை பழி வாங்கிறதுக்கு முதல் அத்தியாயத்தை நம்ம ஆரம்பிச்சிட்டோம்.
ஏன்னா பாஸ்கரை நம்ம சிக்க வச்சுட்டோம். பாஸ்கர் வந்து இப்போ கொஞ்ச நேரத்தில் வந்து செத்த செய்தியோடு நான் உங்களுக்கு சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிடுவேன்ப்பா அப்படின்னு சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு, நீங்கள் கொடுத்த பெர்ஃப்யூம், அந்த கெமிக்கல் கலந்த பெர்ஃப்யூமை நான் காரில் மாட்டி விட்டேன். அவர் இசைவாணி பேரில் அந்த ஃபேக்ட்ரியை ரெஜிஸ்டர் பண்ணிடுவோம் அப்படின்னு வந்து ஃபேக்ட்ரியை வாங்குறதுக்கு வந்து திடுது பண்ணி ஓடினார். ஓடுறவருக்கு வந்து ஒரு பயங்கரமான வந்து குடும்பத்துக்கு அஃபெக்ட் ஆகுற அளவுக்கு நம்ம பாஸ்கரை வந்து போட்டு தரல, நம்ம சதியில் வந்து விழுந்துட்டாருப்பா. எல்லாமே இசையோட ஜாதகம் தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஐய ஜாதகம் போலி ஜாதகத்தை கொடுத்து தான் இந்த வீட்டுக்கு மருமகளாக ஆயிருக்கா அப்படின்னு வந்து தெரியறதுக்காக காரில் போலி ஜாதகத்தையே சுருட்டி வச்சுருக்கேன். கண்டிப்பாக எல்லாமே சிக்கும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க. இதை நம்ம எப்படியும் பாஸ்கர் தீந்துருவாங்க அப்படின்னு வந்து நம்ம ஸ்ரீஜாவுக்கு திட்டம். ஆனால் நம்ம விஷால் வந்து நோண்டி நுங்கெடுத்து கண்டுபிடிச்சிட்டாங்க. இது வந்து ஸ்ரீஜாவின் திட்டம் தான். அப்போ ஸ்ரீஜாவை பற்றி நம்ம இசை சொன்னதெல்லாம் கரெக்டு தான். இந்த ஸ்ரீஜா நல்லவே இல்லை, இந்த குடும்பத்தை பழிவாங்க தான் வந்திருக்கா அப்படின்னு வந்து தலைப்பாடாக அடிச்சுக்கிட்டா நம்ம ஒரு காலமும் அதை கேட்கல. அவள் நல்லவ தான் அப்படின்னு வந்து அவள் பின்னால் ஒரு காலத்தில் சுற்றிட்டு தெரிஞ்சேனே. இப்போ அதெல்லாம் நினச்சா எனக்கே வந்து அவமானம் இருக்குது, கேவலமாக இருக்குது. ஏன்டா இப்படி ஒரு கேடுகட்ட வேலையை நான் அந்த ஸ்ரீஜா பின்னாடி திரிஞ்சு நான் வந்து செய்திருக்கேன். ஆனால் இப்போ வந்து அவள் தான் வந்து தப்பு, இந்த வீட்டை பழி வாங்கிறதுக்கு தான் அவள் வந்திருக்கா. அது என்ன விஷயத்துக்கோ அந்த குடும்பத்தை பழி வாங்கணும்னு நினைக்கா அப்படின்னு வந்து இப்போ வெட்ட வெளிச்சமாக எனக்கு தெரிஞ்சிட்டு, இசைக்கும் இதை பற்றி தெரிஞ்சிருக்கு அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சாக்க ஆரம்பிக்கிறாங்க. அதோட நம்ம இசையோட ஜாதகத்தை வந்து பார்க்குறாங்க. நம்ம விசாரி இந்த பெர்ஃப்யூம் ஒரு சைடு இருந்தாலும் நம்ம இசையோட ஜாதகம் என்னடா, அவளோட ஜாதகம் வேறலாம், இப்போ இங்கே வேற இருக்குது. அப்போ போலி ஜாதகத்தினால தான் இந்த வீட்டுக்கு வந்தாளா. ஆனால் இசையே இங்கே மாட்டி வைக்கிறதுக்காக யாரோ இந்த ஜாதகத்தையும் கொண்டு வச்சிருக்கு அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம இசையை இந்த விஷயத்தில் நம்பி தான் தீரணும். இசைக்கு எதிராக யார் இருக்காங்களோ அவங்க தான் இந்த வேலையை செய்திருக்கணும். இதெல்லாம் அப்போ ஸ்ரீஜாவின் திட்டம் தானே, ஸ்ரீஜா தான் இந்த ஜாதகத்தையும் இங்கே கொண்டு வச்சிருக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து அவள் பேரில் நம்ம இசை பேரில் ஃபேக்ட்ரி வாங்க அப்பா வந்து ரெஜிஸ்டர் பண்ண போனது பிடிக்காமல் இந்த ஸ்ரீஜா திட்டமிட்டு செய்த சதி இது அப்படின்னு வந்து அந்த இடத்துல விஷால் வந்து புரிஞ்சுக்கிறாங்க. வீட்டுக்கு வராங்க, நம்ம ஸ்ரீஜா அப்படியே இருக்காங்க. அப்போ தான் அடித்து இழுக்கிறாங்க. என்ன நினச்சிட்ட அப்படின்னு வந்து, என்னாச்சு விஷால், எதுக்காக என்ன அடிக்கிற, வாயை மூடி, எங்கள் அப்பா போகிற காரில் அந்த பெர்ஃப்யூமத்தை வச்சு எங்கள் அப்பாயே வந்து இந்த அளவுக்கு லங்ஸை அஃபெக்ட் ஆகி வச்சதே நீதானி, எனக்கு நல்லாவே தெரிஞ்சிட்டு அப்படின்னு வந்து அந்த இடத்த கோபத்தின் உச்சியில் கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம விஷால். ஸ்ரீஜா வந்து அதிர்ச்சியில் நிற்கிறாங்க. அடடா, இவன் எப்படி இந்த ரகசியத்தை கண்டுபிடிச்சா, நம்மளை பற்றி உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டானே, இதெல்லாம் எப்படி சாத்தியம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல பேரஞ்சிருக்கிறாங்க நிற்கிறாங்கங்க நம்ம ஸ்ரீஜா. இந்த சைடு பார்த்தோன்னா எங்கள் அப்பாவுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா உன்னை கொன்னே விடுவேன், நீ தான் இதுக்கு காரணம் அப்படின்னு வந்து கையுங்களவுமா உன்னை பிடிச்சி உள்ளே தூக்கி வைக்க போகிறேன், நீ வந்து கம்பி என்னதுக்கு தயாராகிரு ஸ்ரீஜா, இனி உனக்கு எதிரி நான் தான் அப்படின்னு வந்து நம்ம விஷால் வந்து ஸ்ரீஜாவுக்கு எதிராக வந்து போர்க்கொடியே தூக்கிட்டாங்கன்னே சொல்லலாங்க. வணக்கம்.